5 seconds. ஸ்டார்ட். மாண்புமிகு தலைவர் அவர்களே, நான் வரவு செலவு திட்டத்தை வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இங்கே 5 ஆண்டு திட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அநேகமாக கிராமத்திலிருந்து இளைஞர்கள் எல்லாம் கைத்தொழிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் கிராமத்தில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆதலால் நாம் வேகமாக இயந்திர சாதனங்களை பயன்படுத்தி விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அதிக முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆள் பற்றாக்குறை என்று வரும்போது இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காக கைத்தொழில் வளர்ச்சியை நாம் குறை கூற முடியாது. ஆகையால் விவசாயத்தை இயந்திர சாதன முறையிலே கொண்டு போவதற்கு இன்னும் தீவிர முயற்சியை அடுத்த ஆண்டிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்த விரும்புகிறேன். அப்போதுதான் உற்பத்தியை நல்ல முறையிலே பெருக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். கைத்தொழிலை பற்றி பேசும்போது சர்க்கரையை எடுத்துக்கொண்டால் பெரிய சர்க்கரை ஆலைகளுக்கு பதிலாக நம்முடைய நாட்டுக்கு பொருத்தமானது சிறிய சர்க்கரை ஆலைகள்தான். அதேபோல சிமெண்ட் உற்பத்திக்கு பெரிய சிமெண்ட் உற்பத்தி சாலைகளுக்கு பதிலாக சிறிய சிமெண்ட் உற்பத்தி சாலைகள் தேவை. கிழக்கு ஜெர்மனி போன்ற நாடுகளில் அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அந்த திட்டத்தில் கவனம் செலுத்தி வருவதாக நம்முடைய அமைச்சர் அவர்களும் கூறினார்கள். இந்த முறைகளில் சிறு சிறு தொழில்கள் அதிகமாக பரப்புவதற்கு முயற்சி செய்தால் நமது கிராமங்களில் வேறு கைத்தொழிலுக்கு போகிறவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திலிருந்து வேறு தொழில்களுக்கு வர விரும்புகிறவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு அளிப்பதாக இருக்கும். இப்போது சிறு தொழில்கள் நமக்கு அதிகமாக தேவை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே சிறு தொழில்களை நாம் அதிகமாக வளர்ப்பதற்கு வேண்டிய திட்டங்களை போட வேண்டியது அவசியம் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். மது விலக்கை பற்றி பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பொது வாழ்க்கையை மதுவிலக்கு மற்றும் மதுக்கடை மறியல் ஆகியவற்றில் ஆரம்பித்தவன் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுகிறேன். கல்லூரியிலிருந்து வெளிவந்த உடனே அதில் எனக்கு ரொம்ப அக்கறை இருந்தது. இதை பற்றி 10 வருஷத்திற்கு முன்பிருந்தே நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஓரிடத்தில் சாராயம் காய்ச்சுகிறார்கள் என்று நாம் காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்க செல்லும் முன் அவர்களுக்கு தகவல் தெரிந்து அவர்கள் தப்பி விடுகிறார்கள். மதுவிலக்கை வெறும் அதிகாரத்தை கொண்டு அமுல் செய்ய முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். முன்பு நாம் எல்லோரும் அதற்கு பிரச்சாரம் செய்து வந்தோம். அப்போது மதுவிலக்குக்கு பொதுமக்களிடையே ஆதரவு இருந்து வந்தது. மது சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் குடிப்பது தவறு என்று பிரச்சாரம் செய்தோம். இப்போது அந்த மது குற்றத்தை செய்துவிட்டு கடும் தண்டனை பெறுகிறார்கள். அவர்கள் 3 மாதம் சிறைக்கு சென்றுவிட்டால் அவர்களுடைய குடும்பம், குழந்தைகள் என்ன செய்யும்
என்ற அனுதாப உணர்ச்சிதான் இப்பொழுது மக்களிடம் பெருகி வருகிறது. பிரபல பென்சில் தயாரிப்பாளர்கள் சென்னை பெருமாள் செட்டி நிறுவனம், மதுரை யசோதா பல்பொருள் அங்காடி உரிமையாளர் தாமோதரன் அவர்களுக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள ஐயா, தங்களது 2ஆம் தேதிய கடிதத்திற்கு பதில் எழுத ஆரம்பிக்கும் முன்னர் தங்களது 3ஆம் தேதிய கடிதமும் கிடைக்கப்பெற்று விபரங்கள் அறிந்து கொண்டோம். தற்போது அனுப்பப்பட்ட விலை என்பது குறைந்த பென்சில்கள் உங்களது பகுதியில் சரியாக விற்பனையாகவில்லை என்பதை அறிந்து கொண்டோம். உண்மையிலேயே உங்களது பகுதியில் இந்த ரகம் விற்பனையாகுமா என்பதை அறியவே விலை குறைந்த சரக்குகளை அனுப்பியிருந்தோம். ஆனால் உங்களது பகுதியில் நல்ல தரமுள்ள பென்சில்கள் மட்டுமே விற்பனையாகும் என்பதை அறிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் தரமுள்ள சரக்குகளை மட்டுமே அனுப்புவது என்று தீர்மானித்துள்ளோம். தரம் குறைந்த பொருட்களை திருப்பி அனுப்பிய வகையிலும் அவற்றை வாடிக்கையாளரிடமிருந்து திரும்பப் பெற்ற வகையிலும் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நாங்களே ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானித்துள்ளோம். இதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை நாங்கள் பின்னர் சரிக்கட்டி கொள்ளும் வகையில் எங்களது முழு ஒத்துழைப்பையும் நல்குவோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாஃப்.